ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மீதமான இட்லியை வச்சு ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் காலையில் சுட்டில் இட்லி மீதமாக இருந்துச்சுங்க. சரி, இதை வச்சு நம்ம ஒரே மாதிரி இட்லி உப்புமா செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. அப்போ தான் சரி இந்த இட்லியை வச்சு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அது வேறு லெவலில் வந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் இட்லி மீதமாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை இட்லி காலையில் சுடும்போதே கொஞ்சம் அதிகமாக சுட்டுருங்க. நைட்டுக்கு இதை டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுமே அதில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா சூடாகட்டுங்க. வெயிட் பண்ணலாம். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி கத்தி வச்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே எடுத்து வச்சுருக்கிற இட்லியை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஆயிலில் போட்டு கூட இதை ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி அப்படி எடுக்க போகிறது இல்லைங்க. டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஓரளவுக்கு இது அப்படியே எண்ணெயில் வதங்குற மாதிரி வதக்கி எடுத்தால் போதுங்க. இல்லைன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி அளவாக எண்ணெய் விட்டு இதை வதக்குறோம். ஒரே மாதிரி டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் சாப்பிட்டு நமக்கு சில டைமுங்களெல்லாம் போர் அடிச்சிருக்குங்க. அப்படி இருக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இட்லி பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் அதுலேயும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இட்லியில் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு இது இப்போ கலந்து விட்டுடலாங்க. நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்குறேன். அப்போ தான் இது சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக இருக்கும். நமக்கு காரம் அளவாக வேணும்னு நினைக்கிறவங்க ஓரளவு மட்டும் இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து கலக்கும்போது இந்த இட்லியில் நல்லா உப்பு பிடிச்சிருங்க. ஆல்ரெடி மாவு அரைக்கும்போது உப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1-1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்ததாக இந்த சைடில் நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுமே அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயும் சூடாயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சோண்டு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பார்த்துட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இதில் வெள்ளை உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சோண்டு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை இலைகள் உருகி வச்சுருக்கேங்க, அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நமக்கு எந்த விதமான சைடிஷ்ஷுமே தேவைப்படாது. சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்டோம்னாலும் கூட வேறு லெவல் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நமக்கு. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுடலாம்.
இந்த மாதிரி நம்ம மிச்சமான இட்லியில் வந்து செய்யும்போது நமக்கு வேஸ்ட்டும் ஆகாதுங்க. அதே சமயத்தில் ஒரு புதுவிதமான ரெசிபி சாப்பிட்ட ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்குங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூளெல்லாம் சேர்க்குறோங்க. இருந்தாலும் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க ஓரளவு. அடுத்ததான் இதில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இது கூட லைட்டாக இந்த வெங்காயம் தக்காளிக்கு அளவாக மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இட்லியை வதக்கும் போதே மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துருப்போம். அதனால் இது அளவாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு, ஏதாவது நமக்கு மசாலா கரம் மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ அப்படி இருந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. தக்காளியை நல்லா குழைய வதக்குங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததான் இதில் நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்க இட்லி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி ஆயிலில் வந்து வதக்கி வச்சுருக்கங்காட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்கு தான் வந்து நம்ம ஆயிலில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம இதை வதக்காமல் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது, கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை எண்ணெயில் போட்டு ஓரளவு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட இதை அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இந்த மசாலா இட்லியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இட்லி செஞ்சு மீதமாகிடுச்சுனாலோ இல்லை வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி மசாலா இட்லி செய்யணும்னாலோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். வீட்டில் ஒரே மாதிரி ரெசிபி சாப்பிடாமல் இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சதாக இருக்கும். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.